வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள புஷ்பவனம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா. தமிழ் கூடல் திருவிழா. நேபாள் நாட்டில் நடைபெற்ற சர்வதேச வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று ஊர் திரும்பிய மாணவன் பிரதாப்பிற்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் தியாகராஜன் தலைமை வகித்தார். பள்ளியின் முதுகலை இயற்பியல் ஆசிரியர் ஈரா மதியழகன் வரவேற்புரையாற்றினார். முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் கலைமாமணி பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார். மேலும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், பள்ளி மேலாண்மை குழு முன்னாள் இந்நாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பள்ளி வளர்ச்சி தன்னார்வலர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து சென்றனர். நிகழ்ச்சிக்கு ஒலி அமைப்பினை துர்க்கை ரேடியோஸ் ஏற்பாடு செய்திருந்தனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். ஆனா அனாயாசமா இறைவன் தானா கொடுத்திருக்கிறான் குரல்ல அந்த பிர்கா பேசுறது. நீ என்ன பண்ற? ஒரு நல்ல வாத்தியார் பார்த்து கத்துக்கிட்டு சூப்பர் சிங்கர் போய் சூப்பர் சிங்கர் போனா உனக்கு நல்ல இடம் இருக்கு. ஏன்னா இந்த பிர்காஸ் தான் பல பேரை கவுத்து விடுறது. இது வராது நிறைய பேர். உனக்கு வந்து பாட்டு கத்துக்கிறியா? இல்லம்மா, பாட்டு கத்துக்காமலே வருது அப்படின்னா இறைவன் வந்து அந்த குரலை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அது நம்ம வந்து தெரிஞ்சு அதை விட்டுறக்கூடாது. புரியுதா? என்னன்னா இந்த சுருதி மட்டும் கீழே நிக்கிறது உனக்கு தெரியல. கை வீசும் காற்றாய் தாரரரா அந்த லேண்டிங் நோட்ஸ் சொல்றது. இந்த லேண்டிங் நோட்ஸ் எல்லாம் எப்படின்னா ஒரு வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு. ஒரு குரு இருந்தா தான் அவங்களுக்கு தான் இந்த சுருதி என்ன வச்சுக்கிட்டு பாரு. இதுல ஒன்று இருக்கும். கை வீசும் காற்றாய் காத்திருப்பே. சவுண்ட் வருதாங்க? பேசிக் நோட்ஸ். கை வீசும் காற்றாய் காத்திருப்பே. அந்த சவுண்டும் இதுவும் ஒன்னா சேரணும். அதுதான் மியூசிக்ல. அது ஒண்ணுதான் மைனஸா இருக்கு, மற்றதெல்லாம் ஓகே இருக்கு. அப்ப பாட்டு கத்துக்கிட்டா நல்ல பாடகியா வருவா. புஷ்பவனத்துல ஒரு பாடகி இருக்கா. பேர் என்னமா? சுபதர்ஷினி. பாட்டு கத்துக்கிற இங்க பாட்டு சொல்லி தருவாங்க. இங்க வேதாந்தத்தில் இருக்காங்களா? சரி, அப்ப என்ன பண்ண பாட்டு நிறைய கேட்டு இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் நிறைய திறமை வந்து இல்லாமலே போயிடுது. வெளில வர முடியாம. நீங்க யாராவது டீச்சர்ஸ் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்காங்களா? டீச்சர்ஸ் இருக்காங்க, பார்த்து சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இந்த புஷ்பவனத்துல ஒரு பாடகை உருவாக்கும். ஓகே, வாழ்த்துக்கலாம்.